நாகப்பட்டினத்தை தொடர்ந்து திருவாரூரில் சற்று நேரத்தில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். விவரம். திருவாரூரில் தெப்பக்குளம் அருகே தற்பொழுது பரப்புரையை தொடங்க இருக்கிறார் விஜய். 3 மணி நேரமாக நாகையில் இருந்து 27 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரமாக கடந்து வந்தார். பைபாஸ் சாலையில் வரும்பொழுது 1 மணி நேரத்திற்குள்ள திருவாரூர் பகுதியை வந்தடைந்திருந்தாலும் திருவாரூர் நகருக்குள் வந்த பிறகு அவர் 2 மணி நேரமாக இந்த இடத்திற்கு சேர்ந்திருக்கிறார். இந்த திருவாரூர் நகர்பகுதிக்கு முன்பாக வாழவாய்க்கால் ரவுண்டானாவில் இருந்து அதற்கு பிறகு திருவாரூர் மேம்பாலம் ரவுண்டானா அந்த பகுதி வரை நெடுக மக்கள் 2 சாலை பகுதியிலுமே குவிந்திருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த திருவாரூர் நகர் பகுதிக்குள் வரக்கூடிய அந்த சாலையிலும் மக்கள் வெள்ளமாக இருந்தது. அவற்றை போலீசார் ஒழுங்குபடுத்தி வாகனத்தை தொடர்ந்து அந்த இடத்திற்கு பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்திற்கு வாகனத்தை கொண்டு செல்லக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். தற்பொழுது அந்த விஜயனுடைய பிரச்சார வாகனம் அவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்துல அவர் பரப்புரையை மேற்கொள்கிறார். இங்கு அவர் என்ன பேச போகிறார், திருவாரூரில் என்ன பேச போகிறார் என்பது இங்க ஒரு எதிர்பார்ப்போடு இவர்கள் ஒரு பிற்பகலில் இருந்து இந்த கூட்டம் கூட தொடங்கியது. ஏனென்றால் அதற்கு முன்னதாக அவர் நாகையில் இருந்து அவர் சாலை மார்க்கமாக சென்றார். திருவாரூர் வழியாகத்தான் சென்று நாகையிலே பரப்புரையை மேற்கொண்டு விட்டு மீண்டும் திருவாரூருக்கு வந்திருக்கிறார். எனவே அவர் இந்த வழியாக செல்லும் பொழுது இங்கு குவிந்திருந்த கூட்டம் எல்லாம் அங்கே அந்த பைபாஸ் சாலைக்கு சென்று விஜயை பார்ப்பதற்காக சென்று விட்டார்கள். தற்பொழுது மீண்டும் அந்த கூட்டத்தினர் இங்கு திரண்டு இந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இந்த பகுதியில விஜயனுடைய வாகனம் தற்பொழுது வந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் பரப்புரை மேற்கொள்கிறார். நாகையில் மீனவர் பிரச்சனை குறித்த பேச்சு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் பரப்புரையை மேற்கொண்ட பிறகு அவர் மீது முன்வைக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மீது முன்வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில இன்றைய பேச்சு சற்று காரமாக இருந்தது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவருடைய பேச்சு இருந்தது. சின்ன சின்ன விமர்சனங்கள் குறித்தும் அதை அவர் கவனித்திருக்கிறார் என்பதை இன்றைய பேச்சு பார்க்க முடிந்தது. வழக்கமாக அவர் பேசக்கூடிய அந்த பல்வேறு இதற்கு முன்பு பிரச்சாரத்தின் பொழுது பேசிய இடங்களில் எல்லாமே 2 கட்சிகள், அதாவது அவருடைய கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய கட்சியையும் பாஜகவையும் அவர்களுடைய அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய திமுகவை விமர்சித்து பேசுவார். அவருடைய பேச்சு பெரும்பாலான அதனுடைய சாராம்சம் இது விமர்சனமாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைய பேச்சு தொடர்ந்து நிகழ் அரசியல், அதாவது தற்பொழுது அவரை எவ்வாறு விமர்சிக்கிறார்கள், என்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி விமர்சிக்கிறார்கள், கடந்த முறை இவர் முதற்கட்டமாக இந்த பரப்புரையை மேற்கொண்ட பொழுது என்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது, குறிப்பாக அந்த வார இறுதி நாள் பிரச்சாரம் என்ற வீக்கெண்ட் பிரச்சாரம் என்று விமர்சனம் செய்தார்கள் எதிர்கட்சியினர். அதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் அவருடைய இன்றைய பேச்சு இருந்தது. குறிப்பாக ஓய்வு கொடுக்க வேண்டியவர்களுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக தான் ஓய்வு நாளிலே இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன் என்று அவர் பேசியதும், வார இறுதி நாட்களில் இது போன்ற ஓய்வு நாட்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்வது பொதுமக்களை சிரமப்படுத்தக்கூடாது என்ற காரணத்திற்காக இந்த பிரச்சாரத்தை வார இறுதி நாட்களிலே இது போன்ற மேற்கொள்வதாகவும் அவர் தனது பேச்சிலே குறிப்பிட்டிருந்தார். நாகையிலே மீனவர் பிரச்சனை குறித்து அவர் பேசியிருந்தார். இதற்கு முன்பு 2011 மீனவர் பிரச்சனை தொடர்பாக நாகையிலே அவர் பேசி இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு அப்பொழுது ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து எல்லாம் பேசியிருந்திருக்கிறார். அதற்கு பிறகு தற்பொழுதுதான் 2011 பிறகு ஒரு அரசியல்வாதியாக தற்பொழுதுதான் நாகைக்கு அவர் வந்திருக்கிறார். நாகையிலே தற்பொழுது அது குறித்து அவர் மீனவர் விவகாரம் குறித்தெல்லாம் அவர் பேசினார். பல்வேறு விமர்சனங்களை ஆளும் கட்சியினர், இதுக்கு முன்பு ஆண்ட கட்சியினர் எல்லாம் விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தார். இந்த நிலையில் திருவாரூரில் அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும் என்று விசாரிக்கும் பொழுது முழுக்க இது ஒரு விவசாயிகள் சார்ந்த விவசாயிகள் பிரச்சனையை அவர் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூரிலே அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாகையும் டெல்டா மாவட்டம் என்ற பொழுது ஒரு மத்திய பகுதி, இங்கு அதிகமாக விவசாயத்தை கொண்டதாக கொண்டிருக்கிறார்கள். நாகையிலே மீனவ தொழிலும் மீனவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே இங்கு முழுக்க விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள். எனவே இங்கு பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது அந்த பரப்புரையிலே விவசாய பிரச்சனைகள் அவர் முன்னிலைப்படுத்தி அவற்றை குறித்து பேசுவதற்கும், தற்போது இருக்கக்கூடிய கட்சிகள், ஆளும் கட்சிகள், மத்திய அரசு இவற்றை எல்லாம் விமர்சித்து அவர்கள் செய்யக்கூடியது செய்யாமல் விட்டது என்று அவர் விமர்சனத்தை முன்வைப்பார் என்று தெரிகிறது. அவர்
விவசாயம் சார்ந்த இந்த பிரச்சனையை அதிகமாக பிரதானப்படுத்தி தன்னுடைய பரப்புரையிலே இன்றைய தினம் அவருடைய பேச்சு இருக்கும் என்றும் தகவல் வெளியாகிறது. இன்னும் சிறிது நேரத்திலே அவர் பிரச்சார வாகனத்திற்கு மேலே தனது பரப்புரையை தொடங்க இருக்கிறார். இங்கு பார்க்கலாம், இந்த தெப்பக்குளம் அருகே அவருடைய அந்த பரப்புரை வாகனம், அந்த தெப்பக்குளம் அருகே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தில் அந்த வாகனம் உள்ளே வந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் வருகிறார். நாகையிலிருந்து, நாகை மேம்பாலம் ரவுண்டானிலிருந்து உள்ளே வரும்பொழுது பல்வேறு ஏற்பாடுகள், நெற்கதிர்களை கொண்டு விவசாயிகள், அவருடைய கட்சியினர் நெற்கதிர்களை கொண்டு வரவேற்றனர். அதே போன்று இந்த தப்பாட்டம் போன்றவற்றை எல்லாம் வைத்து இந்த பறை இசை மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்வேறு இடங்கள்ல அவருடைய கட்சியினர் வித்தியாசமான முறைகள்ல தொடர்ந்து வரவேற்பு மேற்கொண்டார்கள். குறிப்பாக இதுல கிரேன், ராட்சத கிரேன் மூலமாக ஒரு பிரம்மாண்ட மாலை அவருக்கு மாலை சூட்டுவதற்காக கொண்டு நிறுத்தி இருந்தார்கள். அந்த பிரம்மாண்ட மாலையை அவர் அந்த பிரச்சார வாகனத்தின் மீது இருந்து அவர் நின்று கொண்டு அந்த பிரச்சார வாகனத்தின் மீது இருந்து அந்த மாலையை மாலை வரவேற்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அங்க அந்த பகுதியிலேயே பொதுமக்கள் அதிக அளவிலே குவிந்திருந்தார்கள். அதையும் பார்க்கலாம். பார்த்தோம். தொடர்ந்து அந்த இடத்திலிருந்து அவர் அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு தற்பொழுது அவர் அந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய வாகனத்திற்கு வழி ஏற்படுத்தி தற்பொழுது காவல்துறையினர் அவற்றை அந்த கூட்டத்தினரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து அந்த மக்கள் வெள்ளத்துல அந்த பரப்புரை வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. தெப்பக்குளம் அருகேதான் இந்த பரப்புரைக்கான இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தெப்பக்குளம் அருகே இன்னும் சிறிது நேரத்துல விஜய் இந்த பரப்புரையை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். நாகை பரப்புரையை தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலே பயணித்த விஜய் தற்பொழுது திருவாரூர்ல அந்த பகுதியை வந்தடைந்திருக்கிறார். பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த பகுதியை வந்திருக்கிறார். தேரோடக்கூடிய இந்த வீதியில் தான் இந்த பரப்புரை, அதாவது திருவாரூர்ல தேரோட்டத்திற்கு பெரும்பாலுமான மக்கள் இந்த அளவிற்கு கூடுவார்கள். அதே போன்று இந்த தேரோடக்கூடிய வீதியில் முழுவதுமே மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் நிறைந்திருக்கிறார்கள். அவரை பார்ப்பதற்காக வழியெங்குமே சிறுவர்கள், பெண்கள், குழந்தைகளோடு பலர் ஒரு குடும்பத்தினராக நின்று அந்த வழி முழுவதுமே அவரை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். இளைஞர்கள் பலர் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களிலே வந்தார்கள். காவல்துறையினர் அவர்களை அந்தந்த பகுதியிலே தடுத்து நிறுத்தி, இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்திற்கு பரப்புரை மேற்கொள்வதற்கு விஜய் அங்கே செல்ல முடியவில்லை என்பதனால காவல்துறையினர் அங்காங்கே வாகனங்களை நிறுத்தி, இந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் இளைஞர்களை நிறுத்தி இந்த பரப்புரை வாகனத்திற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். என்றாலும் கூட மக்கள் இந்த சாலை எங்குமே திரண்டிருந்ததன் காரணமாக வாகனத்தை அவர்கள் அங்கிருந்து உடனடியாக உள்ளே செல்ல முடியல. ஒரு 2 மணி நேரமாக திருவாரூருடைய அந்த ரவுண்டானா பகுதிக்கு அங்கிருந்து இந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இந்த இடத்திற்கு வருவதற்கு 2 மணி நேரம் ஆகியிருக்கிறது. 2 மணி நேரத்தை கடந்து தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். இவர் இன்னும் சிறிது நேரத்தில் தனது பேச்சை தொடங்க இருக்கிறார். இன்றைய தினம் நடத்தப்பட்ட இந்த 2 பரப்புரைகளுமே டெல்டா மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த 2 பரப்புரை நடந்திருக்கிறது. முதன்முறையாக அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு ஒரு பிரச்சார பரப்புரை, இந்த பரப்புரையை ஒரு டெல்டா மாவட்டத்திலிருந்து முதன்முறையாக டெல்டா மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே திருச்சியில் வந்தாலும் அங்கிருந்து அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அதில் திருச்சி, அரியலூர், குன்னம் போன்ற பகுதியில் மட்டுமே பரப்புரை மேற்கொண்டனர். பெரம்பலூர் மேற்கொள்ள முடியாமல் நேரம் கடந்தனால சென்றது. எனவே இந்த முறை இது போன்று மக்கள் வெள்ளம் அதிகமாக இருந்தால், அதே போன்று இவரை பார்த்தால் கட்சியினர் ஆங்காங்கே திரண்டு பேருந்திற்கு முன்பாக நின்று விடுகிறார்கள் என்பதனால இந்த முறை அது போன்ற நேர விரயம் ஏற்படக்கூடாது என்பதனால் திடீரென அவருடைய பயண வழியில் சில மாற்றங்களும் செய்யப்பட்டன. அவர் எவ்வாறு இங்கு வருகிறார், இந்த பகுதிக்கு எதன் வழியாக எப்படி வருகிறார், எந்த மார்க்கத்தில் வருகிறார் என்பது தெரியாமல் இருந்த நிலையில் இன்று காலையில் தான் திடீரென அவர் விமானம் மூலமாக புறப்படுகிறார் என்ற தகவல் வெளியானது. சென்னையில் இருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு திருச்சிக்கு வந்தவர் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.